எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க ஒத்து வரவில்லை என்றால் நாங்க ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து வந்து ஆதரவு தருகிறோம் என்கின்ற பேச்சுவார்த்தை செங்கோட்டையன் மூலம் நடத்தியிருக்கிறார்கள். 32 எம்எல்ஏக்கள் மொத்தமா தாவேகா பக்கம் ஆதரவுக்கு சென்றார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இது கட்சி தாவல் சட்டம் கொண்டு வர முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கை என்பது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர் மூவர் கையில் இருக்கு. தோல் திருமாவளவனை முதல்வராக முன்னிறுத்தி அதிமுகவும் திமுகவும் ஆதரவு கொடுக்கிறதா? அப்ப என்னன்னா திமுக தரப்புல முதல்வர் மு.க. ஸ்டாலின் தரப்புல எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி பேசி வச்சிடுறாரு. சி.வி. சண்முகம் ஆக்ரோஷமா எந்திரிச்சு கொஞ்சம் சேர தூக்கி பல ரகளைகள் அங்க நடந்திருக்கு. அதுல உச்சக்கட்ட அவமானமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சம்பவம் சி.வி. சண்முகம் மூலியமா நடந்திருக்கதா. எடப்பாடி தரப்பில் இருக்கிற 2 எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி பக்கம் வந்து விட்டால் கட்சி எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்து வரும். பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து எப்படி சசிகலா வெளியேறினாரோ, எப்படி டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்டாரோ, எப்படி ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டாரோ அதே போன்ற ஒரு நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வர இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை அடிக்க பாய்ந்த சி.வி. சண்முகம், தடுத்து நிறுத்திய முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் அப்படி என்ன இவர்களுக்குள் காரசாரமான விவாதம் நடந்துச்சு? எதற்காக திரு சி.வி. சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது இவ்வளவு கோபம் அடைந்தார் என்பதை முழுமையாக பார்க்கலாம். முதலில் 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகிறது. வெறும் 47 தொகுதிகளில் மற்றும் வெற்றி பெற்று அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட இழந்து நிற்கிறது. இப்படி ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாமல் தள்ளாடி கொண்டிருந்தது தாவேகா. அந்த வகையில் ஆதரவுக்கு பேசிக் கொண்டிருந்த நிலையில் சிறு சிறு கட்சிகளிடம் ஆதரவு பேசிக் கொண்டிருந்த நிலையில செங்கோட்டையனிடம் மறைமுகமாக திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கேல இருந்து ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்க ஒத்து வரவில்லை என்றால் நாங்க ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து வந்து ஆதரவு தருகிறோம் என்கின்ற பேச்சுவார்த்தை செங்கோட்டையன் மூலம் நடத்தியிருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழல்ல திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் இவர் மூவரும் வந்து முன்னிருந்து எம்எல்ஏக்களை ஆர்கனைஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 எம்எல்ஏக்கள் இவர்கள் பின்னால இருக்காங்க. குறிப்பாக 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் 2/3 பங்கு, அதாவது 32 எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்கிறார்களோ அப்படி மொத்தமா 32 எம்எல்ஏக்கள் மொத்தமா தாவேகா பக்கம் ஆதரவுக்கு சென்றார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இது கட்சி தாவல் சட்டம் கொண்டு வர முடியாது. ஏன்னா பெரும்பாலான 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகா பக்கம் சென்று விட்டார்கள் என்றால், மேலும் அதிகப்படியான 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் சுமார் 32 எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் பக்கம்தான் கட்சியும் போகும் என்பது சட்ட விதியும் கூட. அப்படி இருக்கையில் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கை என்பது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர் மூவர் கையில் இருக்கிறது. சரி, ஓகே, இவங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, போய் பேசுவோம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி வீட்டுல பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு. தாவேகாவிற்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும், அதை பத்தி பேசிட்டு இருக்கல எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், தோல் திருமாவளவனை முதல்வராக முன்னிறுத்தி அதிமுகவும் திமுகவும் ஆதரவு கொடுக்கிறதா? அப்ப என்னன்னா திமுக தரப்புல முதல்வர் மு.க. ஸ்டாலின் தரப்புல எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி பேசி வச்சிடுறாரு. அதாவது திருமாவளவனை இவங்களுக்கு டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா திமுக தலைவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக அதிகப்படியாக வெற்றி பெற்ற தாவேகா ஆட்சி அமைக்கணும்னு வெளிப்படையாக அறிக்கை விட்டாலும் கூட திரைமறைவில் தாவேகா எந்த விதத்துல ஆட்சிக்கு வந்து வரக்கூடாது, திருமாவளவன் ஆட்சிக்கு கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம பின்னாடி சப்போர்ட் பண்ணலாம், அதுக்கு அதிமுகவோட ஆதரவு. இப்ப திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி இணைந்து ஒரு முடிவு செய்து திருமாவளவனை முதல்வராக கொண்டு வருவதற்கு ரெடி ஆயிட்டாங்க.
அப்ப இந்த பேச்சு நடக்குது. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் மற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமி வீட்டுல உட்கார்ந்து ஆலோசனை நடத்தும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி திமுகவும் நானும் முடிவு பண்ணியிருக்கோம், திருமாவளவனுக்கு நம்ம எல்லாம் ஆதரவு கொடுப்போம்ன்றோன்னே இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது அதிமுக எதற்காக தோன்றப்பட்டது? திமுகவுக்கு எதிர்த்து தோன்றப்பட்ட கட்சி மீண்டும் திமுகவுடைய கூட்டணியா? அதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு திரு எஸ்.பி. வேலுமணியில இருந்து சி.வி. சண்முகம்லா. இதுல சி.வி. சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கொஞ்சம் காரசாரமா வாக்குவாதம் வரவும் இவர் சி.வி. சண்முகம் ஆக்ரோஷமா எந்திரிச்சு கொஞ்சம் சேர தூக்கி பல ரகளைகள் அங்க நடந்திருக்கு. அதுல உச்சக்கட்ட அவமானமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சம்பவம் சி.வி. சண்முகம் மூலியமா நடந்திருக்கதா அங்க இருந்து வரும் தகவல்கள் நம்மளுக்கு தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல்ல உடனே இவரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு நீங்க பேசுனீங்கன்னா ஏன் வீட்டுல இருந்து பேசாதீங்க, நீங்க வெளியே எங்க வேணா பேசுங்கன்னு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இந்த மூவரும் வெளியேறாங்க. அவங்கள தொடர்ந்து ஒரு 30 எம்எல்ஏக்கள் வெளியேறாங்க. அதன் பின்புதான் யார் பதவி ஏற்கிறார்களோ, அதாவது குறிப்பிட்டு இவங்கதான் பதவி ஏற்கிறார்கள் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பக்கத்தில் பதிவு செய்யாமல் இந்த சம்பவங்கள், அதாவது சி.வி. சண்முகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் நடந்த சண்டைக்கு பின்பு சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் இவர்களுடன் சேர்ந்து ஒரு 30 எம்எல்ஏக்கள் இவர் எடப்பாடி வீட்டை விட்டு வெளியேறிய பின்பு அவங்க அங்கிட்டு திரும்ப சி.வி. சண்முகம் வீட்டுல போய் அவங்க ஆலோசனை நடத்துறாங்க. அது ரெண்டாவது. இதை பின்புதான் யார் பதவி ஏற்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள்ன்ற ஒரு பதிவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிவு செய்யறாரு. மேலும் திருமாவளவனும் 4 மணிக்கு நான் தகவல் கொடுக்குறேன், 5 மணிக்கு தகவல் கொடுக்குறேன்றது எல்லாமே அதிமுக தரப்புல நடக்கிற பேச்சுவார்த்தை தான். அவர் தாவேகாவிற்கு ஆதரவு தருவதை இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசியில் அதிமுகவில் இப்படி ஒரு பஞ்சாயத்து வரவும் வெளியே இருந்து நான் ஆதரவு தர்றேன் அப்படின்ட்டு திருமாவளவன் ஆதரிச்சிட்டாரு. இப்ப கட்சி இரண்டாக உடைந்திருக்கிறது. 30 எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். வெறும் 17 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சபாநாயகர் ஆக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப மெஜாரிட்டி எஸ்.பி. வேலுமணி பக்கம், மைனாரிட்டி எடப்பாடி பக்கம். இப்ப என்ன நடக்கும்? சபாநாயகர் எஸ்.பி. வேலுமணி அவர்களை அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? இன்னும் வெறும் 2 எம்எல்ஏக்கள் தான். எடப்பாடி தரப்பில் இருக்கிற 2 எம்எல்ஏக்கள் எஸ்.பி. வேலுமணி பக்கம் வந்து விட்டால் கட்சி எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்து வரும். பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து எப்படி சசிகலா வெளியேறினாரோ, எப்படி டிடிவி தினகரன் வெளியேற்றப்பட்டாரோ, எப்படி ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்டாரோ அதே போன்ற ஒரு நிலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வர இருக்கிறது. அந்த வகையில் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய சர்வாதிகார போக்கின் காரணமாக இன்று ஏணியாக ஏற்றிவிட்ட சசிகலா, டிடிவி தினகரன், தன்னுடைய ஆட்சிக்கு துணையாக இருந்த ஓபிஎஸ், ஏன் பாஜக 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது பாஜக. அவர்களையும் முதுகில் குத்தி பல்வேறு மோசடிகளை செஞ்ச எடப்பாடிக்கு இந்த காலம் பதில் சொல்லி இருக்கிறது. எடப்பாடியின் அரசியல் அஸ்தோகனமாக இருக்கிறது. அதிமுக எஸ்.பி. வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் அவர்கள் கட்டுப்பாட்டில் வந்திருக்கிறது. அடுத்தடுத்து இந்த அரசியல் களத்தில் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.